எஸ் மேம். ஃபர்ஸ்ட் பிரைமரி பிரைமரி மெமரி அப்படின்றது நம்மளோட சிஸ்டம்லயோ இல்ல மொபைல்லயோ டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு மெமரி. செகண்டரி மெமரி அப்படின்றது நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம தேவைக்காக ஆட் பண்ற மெமரி தான் வந்து செகண்டரி மெமரி. ஸோ பிரைமரி மெமரியில இன்னும் சப் கிளாசிபிகேஷன்ஸ் வருது. அதுதான் வந்து ரேம் அண்ட் அசஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரேண்டம் அசஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி. ஓகேவா? ஸோ ரேண்டம் அசஸ் மெமரி அப்படின்றது டெம்பரவரி மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரீட் ஒன்லி மெமரி அப்படின்றது பர்மனன்ட் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நம்மளோட பிரெயினை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ பிரெயின்ல வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மெமரி வந்து இருக்கும். அது வந்து காமனா நமக்கு தெரிகிறது. ஒன்னு பர்மனன்ட் மெமரி, இன்னொன்னு வந்து டெம்பரவரி மெமரி. அப்போ பர்மனன்ட் மெமரி அப்படின்றது நமக்கு என்ன எவ்வளவு நாள் ஆனாலுமே வந்து நமக்கு மறக்காது. ஸோ அதே மாதிரியே தான் வந்து ரோமோ. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு சிஸ்டம் ஆன் ஆனா என்ன ப்ராசஸ் நடக்கும், விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகும், ஓஎஸ் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம எத்தனை தடவை சாஃப்ட்வேர் மாத்தினாலும் அந்த சிஸ்டம்ல அதே தான் இருக்கும். அது மாறவே மாறாது. அப்ப அதுதான் வந்து பர்மனன்ட் மெமரி. ஸோ ரோம் அப்படின்றது பெர்மனன்ட் மெமரி. With Soumya, can you give example for this? எஸ் மேம், ஷூர் மேம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம விண்டோஸ் 7 லேப்டாப் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எத்தனை தடவை அதுல இருக்க சாஃப்ட்வேர் மாத்தினாலும் இல்ல அதுல வந்து ஆன்டிவைரஸ் போட்டாலும் என்ன ஒரு இது மாத்தினாலும் நம்ம லேப்டாப்ல விண்டோஸ் 7 அப்படின்றது மாறவே மாறாது. ஸோ அது வந்து பர்மனண்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்ப ஆன் பண்றதுக்கு ஒரு பட்டன் வந்து ஆன் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு ஒரு சில லேப்டாப்ல வந்து ஒரு பட்டன் இருக்கும், இல்ல ஒரு சில லேப்டாப்ல வந்து டச் இருக்கும். ஸோ அது அந்த ஃபார்மேட்டை ஒண்ணுதான். ஸோ எத்தனை தடவை ஓஎஸ் மாத்தினாலும் இல்ல எத்தனை தடவை வந்து ஆஹ் அந்த லேப்டாப்பையே வந்து ரீஃப்ரேம் பண்ணாலும் அதுதான் வந்து ஆன் பண்ற பட்டன் அப்படின்றது நம்மளால மாத்தவே முடியாது. ஏன்னா அப்படிதான் டிஃபால்ட்டா சிஸ்டம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பட்டன் அமுத்துனா கம்ப்யூட்டர் ஆன் ஆகணும் அப்படின்றது டிஃபால்ட்டா இருக்காது. அது பெர்மனன்ட். அதுதான் வந்து பிரைமரி மெமரி. இதே இன்னும் சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட மொபைல்ல வால்யூம் அப் பட்டன் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது டிஃபால்ட். அதை வந்து நம்மளால மாத்தவே முடியாது. இப்போ வால்யூம் அப் பட்டன் அமுத்துறேன், ஆனா வந்து எனக்கு வால்யூம் கம்மி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளால மாத்த முடியாது. ஸோ பெர்மனண்டா நம்மளோட மொபைல்லயோ இல்ல லேப்டாப் பெர்மனன்ட் மெமரி, அதாவது ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் வலட்டைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் நான் வலட்டைல் அப்படின்னா, அதுக்கு வந்து லைவ்ல கரண்ட் வந்து தேவைப்படாது. அதனால அது வந்து நான் வலட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா சரி, மேம்? ரேமுக்கு இது மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கா? இதுக்கு சொல்றேன் விண்டோஸ் சொல்றேன் மேம். 7 சொன்னீங்க. சொல்றேன் மேம். இது ரேம் அப்படின்றது என்னன்னா டெம்பரவரி மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்மளோட ஞாபகம் எப்படி நம்ம டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இது வந்து எப்படி நம்ம மறந்துடுறோமோ அதே மாதிரியே தான் கம்ப்யூட்டரும். பவர் கட் இல்ல அப்படின்னா நம்ம நம்ம அப்போ அட் அ டைம் நம்ம லேப்டாப்ல என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதை வந்து ஃபுல்லா சேவ் பண்ணி வைக்காது. அதுதான் வந்து டெம்பரவரி மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனாலதான் வந்து இப்போ பிசில எல்லாம் வந்து பவர் கட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க டாக்குமெண்ட் வந்து லாஸ் ஆகுறது. அந்த ரீசன்னாலதான். அப்போ அந்த ரேம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ப்ராப்பரா கரெக்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது. ஸோ அதுக்கு கரண்ட் வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ கரண்ட் லைவ்ல இருந்தாதான் அந்த பிசில நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அதுதான் வந்து ரேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு இன்னும் எக்ஸாக்டா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இல்ல, இப்ப நம்ம வேர்ட் டைப் பண்றோம், அது சேவ் பண்ணலன்னா போயிடுது இல்ல, அதுதானா? சேவ் பண்ணல அப்படின்னா, சேவ் பண்ணாம கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு போயிடும். அதுதான் வந்து ரேம். ஓகே மேம், ஓகே, யூ கேன் கோ அஹெட். இதுல வந்து நமக்கு சப் கிளாசிபிகேஷன் கீழே இருக்க டைப்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொஸ்டினே கேட்கறது இல்ல மேம். அதனால நம்ம அதை வந்து படிச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ எஸ் ரேம்னா வந்து அந்த மினிமம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். டி ரேம்னா வந்து குயிக் அக்சஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அப்படின்றதுலாம் எதுவுமே நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ ஜஸ்ட் ரேம் அப்படின்னா வந்து எந்த விதமான டேட்டாஸையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது அண்ட் வலட்டைல். ஸோ அது லைவ்ல கரண்ட் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும்.
அதே ரோம் அப்படின்றது இதுக்கு ஆப்போசிட். அது வந்து பெர்மனன்ட் மெமரி. டிஃபால்ட்டா வந்து நமக்கு செட் பண்ணி வச்சிருக்க ஒரு மெமரி. அதுல வந்து நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. அது வந்து நான் வாலட்டைல். அதுக்கு கரண்ட் இருந்தாதான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இல்ல. கரண்ட் இல்லாமலும் அது வந்து அந்த மெமரி வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃபரன்ஸ். இது ரோம் வந்து என்ன, இன்னும் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்மளோட சிஸ்டம்ல இந்த மாதிரி நான் இப்போ இன்னைக்கு மவுஸ் வந்து அட்டாச் பண்ணப்போ யூஎஸ்பி டிவைசஸ் நாட் ரெகனைஸ்ட் அப்படின்னு சொல்லி வருது இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ரீட் ஒன்லி மெமரியில தான், பர்மனன்ட் மெமரியில தான் இந்த இதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஏன்னா என்னோட மவுஸ் வந்து நீ வந்து அக்செப்ட் பண்ணணும் இல்ல ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம எந்த கீஸ்மே வந்து அதுல அமுத்துறதோ இல்ல கிளிக் பண்றதோ இல்ல நம்ம டிஸ்பிளேல. டைரக்டா நம்ம யூஎஸ்பி இல்ல இந்த மவுஸோட யூஎஸ்பி இதை வந்து கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சிஸ்டம் வந்து அதை டிடெக்ட் பண்ணுது. அப்படின்றப்ப அது வந்து ரீட் ஒன்லி மெமரி. டிஃபால்ட்டா அதை வந்து சொல்லி அதுகிட்ட வந்து கோடிங் பண்ணி வச்சிருக்காங்க. அததான் வந்து நம்ம ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட் தான் வந்து ரேம். ஸோ அப்ப இதே இந்த பிபிடி வந்து ஓப்பன்ல இருக்கு, இந்த பிபிடி வந்து நான் சேவ் பண்ணல, ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன், அதை வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா க்ளோஸ் பண்றப்போ அது எந்த டேட்டாவுமே சேவ் ஆகாம மிஸ் ஆயிடுது. அதுதான் வந்து ரேம். சிம்பிளா ரேம் அப்படின்றது டெம்பரவரி, ரோம் அப்படின்றது பர்மனன்ட். அது மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்தா போதும். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா மேம்? ஸோ ரேம் வந்து இன்னும் 2 டைப்பா டிவைட் ஆகுது. ஒன்னு வந்து எஸ் ரேம், டி ரேம். அதுக்கு அப்ரிவேஷன்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இன்னும் அதாவது எஸ் ரேமும் டி ரேமும் அதே ஒர்க்கை தான் பண்ணும். ஆனா எக்ஸ்ட்ராவா இப்ப ரீசெண்டா அப்டேட் பண்ணிருக்கிறதுல என்ன பண்ணுது அப்படின்னா, எஸ் ரேம் வந்து அந்த மினிமம் வேர்டு வந்து ஒரு வேர்டு வந்து சேவ் பண்ணாம நம்ம க்ளோஸ் பண்ண போது ஃபுல்லா லாஸ் ஆயிரும்ல. அப்படி லாஸ் ஆகாம ஏதாவது கொஞ்சம் டேட்டாவையோ இல்ல நிறைய ஃபைல்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம், அது அப்போ ஆஃப் ஆகும்போது கரண்ட்ல என்ன ஃபைல் வந்து ஓப்பன்ல இருந்துச்சோ அதோட இன்ஃபர்மேஷனை மட்டுமாவது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க ஹெல்ப் பண்றது எஸ் ரேம். டிராம் அப்படின்றது நம்ம என்னென்ன ஃபைல் வந்து ரீசெண்ட் டைம்ல வந்து யூஸ் பண்ணணும், குயிக் அக்சஸ்க்காக ஹெல்ப் பண்றது டிராம். அது வந்து ரோம் அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி. அதுலயும் வந்து நம்ம அப்ரிவேஷன்ஸ் மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னா ஒரு தடவை ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் தென் வந்து எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னா நம்ம ஒரு தடவை அதாவது ப்ரோக்ராம் பண்ணிட்டு ஒரு தடவை வந்து அதை ஏதாவது யூவி லைட் மூலமாவோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைக்ரோ எஸ்டி கார்ட்லாம் வந்து ரொம்ப யூவி லைட்ல எக்ஸ்போஸ் ஆனிச்சு அப்படின்னா டேட்டா எல்லாமே வந்து ஸ்வாப் ஆயிடும், அதாவது கிளியர் ஆயிடும், அதுல எந்த டேட்டாவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரேஸ் யூஸ் பண்ணி அதுல இருக்க டேட்டாவை எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுல மாடிஃபை பண்ண முடியாது. தேர்ட் டைப் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம ஃபுல்லா டெலீட் பண்ணாம எந்த இடத்துல நமக்கு மாத்தணுமோ அந்த இடத்துல நமக்கு மாத்திக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதா வந்து எலக்ட்ரானிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ ரேம் அப்படின்றது டெம்பரவரி, ரோம் அப்படின்றது பர்மனன்ட். அது மட்டும் ஞாபகத்துல இருந்தா போதும். அண்ட் தென் செகண்டரி மெமரியில அதான் வந்து ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி சாலிட் ஸ்டேட் டிரைவு, காம்பாக்ட் டிஸ்க், ஃபிளாப்பி டிஸ்க் அப்படின்னாலும் பென் டிரைவ் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அண்ட் தென் மேக்னெட்டிக் டேப். ஸோ கேசட்ல எல்லாம் வந்து அதாவது அந்த காலத்துல வந்து கேசட்ல வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்ப அந்த அது வந்து மேக்னெட்டிக் டேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுல டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து செகண்டரி மெமரி. இப்ப கிளியரா இருக்கா மேம்? பிரைமரி மெமரி அப்படின்னா என்ன, செகண்டரி மெமரி அப்படின்னா என்னன்னு? ஓகே மேம். ஸோ இதுதான் வந்து. அண்ட் தென் எஸ்ரேம் டிரேம்க்கு இருக்க ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஸ்பீடு பொறுத்த அளவுக்கு எஸ்ரேம் வந்து ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும், அது டிரேம் வந்து ஸ்லோவரா இருக்கும். சைஸ் பொறுத்த அளவுக்கு எஸ்ரேம் வந்து ஸ்மால் சைஸ்ல தான் இருக்கும், ஏன்னா அது கம்மியான டேட்டாவை தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது டிரேம் வந்து எஸ்ரேம் கம்பேர் பண்ணும்போது அதிக அளவு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். காஸ்ட் வைஸ் எஸ்ரேம் வந்து எக்ஸ்பென்சிவ், டிரேம் வந்து சீப். யூஸ்டு அது அதாவது எந்த இடத்துல இந்த எஸ்ராமும் டிராமும் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, எஸ்ராம்ங்கிறது ஹேக் மெமரியா யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த மொபைல் அப்ளிகேஷன்ல இதுல என்னென்ன அப்ளிகேஷனோட ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த மாதிரி நிறைய ஒரு 4-5 அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குயிக் அக்சஸ்க்கு வந்து அதாவது ரீசன்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து டிராம். இதே வந்து ஆஹ் ஒரு மினிமம் டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எஸ்ராம். அப்போ மினிமம் டேட்டாஸ் வந்து நம்ம ஹேக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதனால எந்த இடத்துல இந்த எஸ்ராம் யூஸ் ஆகும் அப்படின்னா ஹேக் மெமரியில யூஸ் ஆகும். டிராம் அப்படின்றது மெயின் மெமரியில யூஸ் ஆகும். இந்த இந்த டிஃபரன்ஸ் வந்து பெருசா எக்ஸாம்ஸ்ல கேட்கறது இல்ல, இதனால ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்றேன். ஸோ நமக்கு எக்ஸாம்ல கேக்குறாங்க இது வரைக்கும் அப்படின்னா எல்லாத்தோட அப்ரிவேஷன் தான் கேக்குறாங்க. அதனால அந்த அப்ரிவேஷனை மட்டும் நம்ம கரெக்டா படிச்சு வச்சுப்போம். அதை தாண்டி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரேம் அப்படின்றது டெம்பரவரி, ரோம் அப்படின்றது பர்மனன்ட். அது மட்டும் நம்ம மைண்ட்ல இருந்தா போதும். அண்ட் தென் அடுத்தது என்ன மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் மெமரியோட ஹையராக்கி வச்சு கொஸ்டின் கேக்குறாங்க. ஸோ ஒண்ணு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து எதுல அதிகமா இருக்கும், எதுல கம்மியா இருக்கும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா ப்ராசஸிங் டைம் வந்து எதுல அதிகமா இருக்கும், எதுல கம்மியா இருக்கும் அப்படின்ற மீனிங்ல கொஸ்டின் கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட்ல இருக்கிறது வந்து ப்ராசஸிங் டைம் பேஸ் பண்ணது. அதாவது இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரமா ஓப்பன் ஆகுது அப்படின்றது. ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பொறுத்தது இந்த சைட்ல இருக்குது. சைஸ் இந்த சைட்ல இருக்கிறது டைம், எவ்வளவு குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்றது. இதுல என்ன அப்படின்னா முக்கோணத்தோட மேல இருக்கிறது வந்து அதாவது ரொம்ப கம்மி டைம்ல சீக்கிரமா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் டைம் பேஸ் பண்ணி எடுத்துப்போம். இதுல வந்து இந்த ரெண்டுமே வந்து ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து டிஃபால்ட்டா நம்மளோட சிஸ்டம்ல செட் ஆயிருக்காது. ஸோ சிபியூவா இருக்கட்டும் இல்ல ரிஜிஸ்டரா இருக்கட்டும், அந்த முதல்ல கம்ப்யூட்டரோட அல்காரிதம் ஒண்ணு பார்த்தோம், ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு பார்த்தோம். ஸோ அதுல இருக்கிறது இது அந்த ரெண்டு காம்பனண்ட்டுமே இதுல இருக்குது. இது பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ சிப் சொல்லுவோம். அந்த சிபியோட சிப் தான் வந்து இந்த இது. அப்ப இதெல்லாமே வந்து மேனுஃபேக்சர்ஸ் வந்து மேக் பண்றது. இப்போ இது ரெண்டுமே வந்து ரீட் ஒன்லி மெமரியில வரும். ஸோ இது வந்து எப்படி ஃபாஸ்டா அசஸ் பண்ணும், டைம் வந்து ரொம்ப கம்மியா எடுத்துக்கும், ரொம்ப ஃபாஸ்டா அசஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேண்டம் அக்சஸ் மெமரி வந்து ரோமை விட கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து அசஸ் பண்ணும். அண்ட் தென் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல யார் இருக்காங்க அப்படின்னா சாண்டிஸ்க், அதாவது யூஎஸ்பி டிரைவ் இல்ல வந்து நம்ம ஃபிளாஷ், அதே வந்து ஃபிளாஷ் டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாமே வந்து தேர்ட் கேட்டகரியில வருது. அண்ட் தென் ஃபோர்த் கேட்டகரியில ஹார்ட் டிரைவ்ஸ் எல்லாமே வந்து வருது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவா டைம் வந்து எடுத்துக்கும் அசஸ் பண்றதுக்கு. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்து டேப்ல, அதாவது கேசட், வீடியோ கேசட்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணி வைப்பாங்கல்ல மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் வச்சு. ஸோ அதெல்லாமே வந்து இன்னும் ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப டைமை பொறுத்து எது ஈஸியா, இப்போ ஒரு ஃபைல் ஓபன் பண்றோம், ஒரு ஃபைல் ஓபன் பண்றதை எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. எதெல்லாம் வந்து ஃபாஸ்டா ஓபன் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிஜிஸ்டர்ஸ், இந்த ஹேக் மெமரிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஓபன் பண்ணும். அதாவது ரோம், ரீட் ஒன்லி மெமரிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா ஓபன் பண்ணும். அடுத்தது ரேம் அப்படின்றது அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல அதை விட இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே யூஎஸ்பி டிரைவ் வந்து இன்னும் கொஞ்சம், பென் டிரைவ், ஃபிளாஷ் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா டைம் எடுத்துக்கும். ஹார்ட் டிரைவ் வந்து யூஎஸ்பியை கம்பேர் பண்ணும்போது அதிக டைம் எடுத்துக்கும். அதே வந்து டேப், மேக்னெட்டிக் டேப் வந்து யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண டேட்டாஸ் எல்லாமே ஓப்பன் ஆக இன்னும் அதிகமான டைம் எடுக்கும். ஸோ இந்த ஆர்டர் உங்களுக்கு எனக்கு ஒரு டவுட். இது அது என்னது, அந்த ஃபிளாஷ் அந்த சீப்புன்னு சொன்னீங்கல்ல, ஃபிளாஷ் கார்டு, ஃபிளாஷ் மெமரி, அதுல இந்த பக்கம் சைஸோட பக்கம் ஸ்மால் சைஸ் ஆனா லார்ஜ் கெபாசிட்டி எடுத்துக்குமா? இல்ல, அது நான் இன்னும் சொல்றேன் மேம். இது மட்டும் புரியுதான்னு பாருங்க. இது வந்து டைம் பேஸ் பண்ணி ரேம் அப்படின்றது சீக்கிரமா ஓப்பன் ஆயிடும். ஸோ அதுக்கு அடுத்து இந்த ஆர்டர் படி வச்சிருக்கிறது தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து சைஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து இங்க எப்படின்னா அதாவது லார்ஜர் சைஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். இங்க வந்து கம்மியா டைம் எடுத்துக்கிறது இந்த சைடு ஃபர்ஸ்ட்ல இருக்கு.
ஸோ அதாவது இங்க இந்த முக்கோணத்தை வந்து அதுக்குதான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மேல் பார்ட் வந்து சின்னதா இருக்குல்ல, இது வந்து டைம்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இவ்வளவு கம்மியா டைம் எடுத்துக்கும் ஒரு ஃபைலை ஓபன் பண்ண. ஸோ இந்த இது வந்து எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, இதுல வந்து இவ்வளவு அதிகமான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றத டிஃபைன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கீழ இருந்து மேல போகணும். அதாவது இந்த சைட் டைம்ல பாக்குறப்ப மேல இருந்து கீழே வந்தோம். இப்ப ஸ்டோரேஜ் அப்படின்னு பாக்குறப்ப எதுல அதிகம்னு பார்த்தா கீழே இருக்கிறதுலதான். அப்போ கீழ இருந்து தான் வந்து நம்ம மேல போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோஸ் டைப் வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். லார்ஜ் சைஸ் இருக்கும், லார்ஜ் கெப்பாசிட்டி இருக்கும். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். செகண்ட் வந்து ஹார்ட் டிரைவ் 1 TB 2 TB 3 TB 5 TB அந்த மாதிரி ஹார்ட் டிரைவ்ஸ் வந்து நிறைய சைஸ்ல வந்து இருக்கு. அப்ப அதுக்கு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து ஹார்ட் டிரைவை கம்பேர் பண்ணும்போது பென் டிரைவ் வந்து ஸ்மால் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மேக்சிமம் 50 GB இல்லைன்னா வந்து 1 TB வரைக்கும் தான் பென் டிரைவ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ எஃபிஷியன்டான பென்ட்ரைவ்ஸ் வந்து நமக்கு இருக்காது. அப்போ ஹார்ட் டிஸ்கை கம்பேர் பண்ணும்போது பென்ட்ரைவ் வந்து ஸ்மால் சைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் பென்ட்ரைவை கம்பேர் பண்ணும்போது ரேமோட சைஸ் வந்து இன்னும் கம்மியா இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ மொபைல் போன்லயா இருக்கட்டும் இல்ல லேப்டாப்லயா இருக்கட்டும் மினிமம் ரேம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 8 GB ரேம் இருக்கும். இல்லைன்னா வந்து 12 GB ரேம் வந்து இருக்கும். அது வரைக்கும் தான் வந்திருக்கும். இன்னும் நம்ம வந்து இன்னும் அவ்வளோ கெப்பாசிட்டிக்கு வந்து போகல. 128 GB அந்த மாதிரி போகல. 128 GB அப்படின்றது ஸ்டோரேஜ்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சரியா? அப்ப ரேம் அப்படின்றது வேற. ஸோ ரேம் வந்து 8 GB ரேம் 12 GB ரேம் அது வரைக்கும் தான் மேக்சிமம் இது வரைக்கும் வந்திருக்கு. அப்போ பென்ட்ரைவை கம்பேர் பண்ணும்போது ரேமோட சைஸ் வந்து இன்னும் கம்மியா இருக்கும். ரேமை கம்பேர் பண்ணும்போது ரோமோட சைஸ் வந்து இன்னும் கம்மியா இருக்கும். அதுதான் வந்து சொல்றாங்க. இதை வந்து ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ பென்ட்ரைவு ஹார்ட் டிஸ்க்கு யூஎஸ்பி டிரைவு இந்த மாதிரி ஒரு 4-5 காம்போனன்ட் கொடுத்துட்டு இதை வந்து ஹையராக்கி பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ் பேஸ் பண்ணி பண்ணுங்க, இல்லைன்னா வந்து ப்ராசஸிங் டைம் பேஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுதா மேம்? அப்ப டைம் அப்படின்னா ரோம் ஃபர்ஸ்ட் வரும், ரேம் செகண்ட் வரும், யூஎஸ்பி ஆர் ஃபிளாஷ் டிரைவ் வந்து தேர்ட் வரும், ஹார்ட் டிரைவ்ஸ் வந்து ஃபோர்த் வரும், மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்ஸ் வந்து ஃபிஃப்த் ஒன்னா வரும். இதே சைஸ் அப்படின்னு வரப்ப மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும், ஹார்ட் டிஸ்க் செகண்ட் வரும், பென் டிரைவ் தேர்ட் வரும், ரேம் ஃபோர்த் வரும், ரோம் ஃபிஃப்த் வரும். இங்க ரேம் எழுதிருக்கீங்க, ரோம் எங்கப்பா எழுதிருக்கீங்க மேம்? இங்க நான் ரோம் அப்படின்னு எழுதியிருக்கேன் மேம். இந்த பிராக்கெட் போட்டு எழுதியிருக்கேன் பாருங்களேன் மேம். அதுல வந்து ரிஜிஸ்டரு கேக் மெமரி ரெண்டுமே ரோம்ல தான் வரும். அதனாலதான் அவங்க பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. மேம் அந்த ஆர்டர்ஸ் அகைன் சொல்லுங்க. ஆர்டர்ஸ் அகைன் சொல்லுங்க. டைம் பேஸ் பண்ணி இப்ப டைம் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சொல்றேன் மேம். இப்ப டைம் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் யாரு வருவாங்க அப்படின்னா ரோம். ரோம்ல தான் இந்த ட்ரையாங்கிள்ல ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டுமே ரோம் கீழே தான் வரும். ரெஜிஸ்டரும் சரி ஹேக் மெமரியும் சரி ரெண்டுமே ரோம்ல தான் வரும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது ரோம், செகண்ட் ஒன் வந்து ரேம், தேர்ட் ஒன் வந்து யூஎஸ்பி ஆர் ஃபிளாஷ் டிரைவ், ஃபோர்த் ஒன் வந்து ஹார்ட் டிரைவ், ஃபிஃப்த் ஒன் வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்ஸ். இந்த மாதிரி டேப் ரிகார்ட் அதெல்லாமே வந்து ஃபிஃப்த் ஒன் வரும். இப்ப சைஸ் பேஸ் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் வருவா அப்படின்னா கீழ இருந்து மேல போகும். மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்ஸ் டேப் ரிகார்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் வந்து ஹார்ட் டிஸ்க் வரும், தேர்ட் ஒன் வந்து யூஎஸ்பி ஆர் ஃபிளாஷ் டிரைவ் வரும், ஃபோர்த் ஒன் வந்து ரேம் வரும், ஃபிஃப்த் ஒன் வந்து ரோம் வரும். ஓகே மேம். ஓகே. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டைம் பேஸ் பண்ணி வரதுக்கு நம்ம மேல இருந்து கீழே வரணும். இதே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னா கீழே இருந்து மேல போகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரை எத்தனை டைப்ஸா பிரிக்கிறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் சைஸ். ஸோ அது பெருசா இருக்கா சின்னதா இருக்கா அதை பொறுத்து அப்படின்ற மாதிரி 4 டைப்ஸா பிரிக்கிறாங்க. பட் இதுல இந்த மாதிரி டைப்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கொஸ்டின் கேட்க மாட்டாங்க.
இதுல சூப்பர் கம்ப்யூட்டர் பத்தி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன, மினி ஆர் மைக் எக்ஸாம்ஸ் என்ன அப்படின்னா டெஸ்க்டாப், லேப்டாப், பிளாம் டாப் இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் சைஸ் கம்ப்யூட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். பிளாம் டாப் அப்படின்றது நம்ம லேப்டாப் மாதிரியே இருக்கும், பட் இன்னும் லைட் வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேபே வந்து நம்மளால லேப்டாப்ல யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது டேபை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கீபோர்டு யூஸ் பண்ணி நம்மளால லேப்டாப் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி டைப்லாம் வந்து இந்த பாம் டாப்ல வந்து வரும். அண்ட் தென் வந்து பேஸ்ட் ஆன் த மெக்கானிசம் பொறுத்து அனலாக் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கம்ப்யூட்டர், ஹைபிரிட் கம்ப்யூட்டர். இப்ப நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து மேக்சிமம் ஹைபிரிட் கம்ப்யூட்டரா இருக்கும். அப்படின்றது இப்ப பிசி அந்த பவர் இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு ஒர்க் பண்ண முடியும். அது எல்லாமே வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்ல வரும். அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒர்க் பண்ணுவோம்ல, பட்டன்ஸா இருக்கும், டிஸ்பிளே சின்னதா இருக்கும், இந்த இந்த இமேஜ்ல கூட இருக்கும், இந்த மாதிரிதான் இருக்கும் அனலாக் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ மெக்கானிசம் பொறுத்து இந்த 3 டைப்பா வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இந்த செகண்ட் இமேஜ் என்ன அப்படின்னா இதுதான் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது ஒரு ரூம், அதாவது ஒரு ஹால், இது ரொம்ப பெருசா இருக்கும். அது வந்து என்ன என்ன அது வந்து அதோட ஒர்க் என்ன அப்படின்னா மில்லியன் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸையும் டேட்டாஸையும் வந்து லெஸ் தென் 1 செகண்ட்ஸ்ல வந்து அதால ரன் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட இந்தியால எத்தனை சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா 15 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ 15 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டா நமக்கு என்ன சூப்பர் கம்ப்யூட்டர் நம்ம இதுல வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா பரம் அனாட்டா. பரம் அனாட்டா அப்படின்ற சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ரீசெண்டா நம்ம இதுல நம்மளோட இந்தியாவில லான்ச் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா மே 30, 2022. மேம் இந்த பரமனாட்டான்றது அந்த கம்ப்யூட்டரோட நேமா இல்ல அந்த பிராண்டோட பேர். நேமா? ஆமா மேம், இல்ல அந்த கம்ப்யூட்டரோட பேர் மேம். ஓகே நம்மளோட இந்தியால 15 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அதுல ரீசெண்டா லான்ச் ஆன கம்ப்யூட்டர் வந்து பரம் அனாட்டா. எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா மே 30, 2022ல லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இதை வந்து எந்த மிஷன் கீழே லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா NSM, நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன். மேம் இயர் சொல்லுங்க. மே 30யா? மே 30, 2022 மேம், இப்போ ரீசெண்டா. ஓகே மேம். ஓகே மேம். ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எந்த மிஷன் கீழே லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா NSM, நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் அப்படின்ற மிஷன் கீழே லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த 2 ஆர்கனைசேஷன் சேர்ந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா CDAC, அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனும், அண்ட் தென் IIT காந்தி நகர். அது ஐஐடிலேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல காந்தி நகர் அப்படின்றது ஒரு பிரான்ச். ஸோ இந்த 2 ஆர்கனைசேஷனும் சேர்ந்துதான் வந்து இந்த கம்ப்யூட்டரை ஃப்ரேம், அதாவது உருவாக்கி இருக்காங்க. CDAC என்ன சொன்னீங்க? சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் மேம். நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருப்போம். 5G அப்படின்றது எந்த இயர், அதாவது 1G அப்படின்றது எந்த இயர்ல வந்துச்சு அப்படின்னா 1980 to 2003 வந்துச்சு. 2G அப்படின்றது 1991ல இருந்து 2090 வரைக்கும் அதோட டியூரேஷன். 3G அப்படின்றது 1998லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அட் ப்ரெசன்ட் வரைக்கும் 3G வந்து இருக்கு. 4G எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2008லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரெசன்ட் வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கிறது. இப்ப நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 4G. இது 5G அப்படின்றது மேக்சிமம் அதாவது எந்த மந்த்துக்குள்ள 2023ல லான்ச் ஆகும். அது எந்த மந்த்துக்குள்ள அப்படின்னா செப்டம்பர், அக்டோபருக்குள்ள வந்து லான்ச் ஆயிடும்
அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இருக்கு. ஆனா அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த இயர் கேட்க மாட்டாங்க. ஒரு சின்னதா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்றேன். மேம் 5G என்ன சொன்னீங்க? எது லான்ச் ஆகலன்னீங்க? 5G இன்னும் வந்து நம்ம இந்தியாவுக்கு வரல மேம். அது வந்து இப்போ இல்ல மேம் 5G 2023 வந்துருச்சு இல்ல நெட்வொர்க்ஸ். மேம் இன்னும் இல்ல இப்போதான் வந்து டெஸ்டிங்ல இருக்கு மேம். இன்னும் அபிஷியலா வரல. மொபைல் போன்ஸ் தான் வந்து 5G மாடல்ல, அதாவது 5Gக்கு நெட்வொர்க் அடாப்ட் ஆகுற மாதிரி வந்திருக்கு. இன்னும் நமக்கு நெட் சிம், அதாவது நீங்க சிம்முக்கு வந்து டேட்டா ரீசார்ஜ் பண்ணுவீங்கல்ல, அப்ப அந்த மாதிரி பிளானுக்கு வந்து இன்னும் 5G வரல. எல்லா பப்ளிக்கும் யூஸ் பண்ற மாதிரி இன்னும் 5G வரல. ஆனா மொபைல் போன்ஸ் மட்டும் 5Gக்காக லான்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இன்னும் டேட்டா இன்னும் 5G வரல மேம். அப்படியா? நானும் 5G தானே யூஸ் பண்றேன். நீங்க 5G சரி, ஓகே மேம். இது என்ன என்ன நெட்வொர்க் மேம்? நான் வந்து ரெண்டு நெட்வொர்க் யூஸ் பண்றேன். வோடாஃபோன் அண்ட் ஜியோ. ரெண்டுமே வோடஃபோன் 5G தான். இல்ல மேம், நீங்க கரெக்டா செக் பண்ணி பாருங்க. இன்னும் வோடாஃபோன் ரெண்டு அண்ட் இதுல ஜியோ. இல்ல இல்ல இன்னும் மேம், ரெண்டு இதுல கான்ஷியஸா தான் சொல்றேன். லைவாவே செக் 5G பண்ணி. தான். மேபி நீங்க சொல்றது மேபி என்னன்னு தெரியல. இல்ல ஒரு நிமிஷம். இதுல வந்து நம்ம எப்படி 5G வந்துச்சு வரல அப்படின்றது நம்ம யூசரா கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா இப்ப ஜியோக்கு வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கு நார்மலா இப்படி கூகுள் பே பண்ணுவோம்ல மேம். ஸோ இதுல போய் பார்க்கும்போது நமக்கு நமக்கு இதுல எல்லா பிளானோட வேலிடிட்டிஸுமே கிடைக்கும். ஸோ இதுல என்ன அதாவது என்ன டேட்டா வந்து வரும் அப்படின்றது நமக்கு இதுலயே டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5Gங்கிறதே நேரம் 5G அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கே பண்ணி ஒரு புரட்சியே இந்த கிளப்பிருப்பாங்க மாதிரி மேம். அபிஷியலா அப்ளிகேஷன்ல லான்ச் பண்ணலன்னு சொல்றீங்க. லான்ச் ஆகல. இப்பதான் வந்து டெஸ்டிங்ல இருக்கு மேம். அதனால இன்னும் அபிஷியலா லான்ச் ஆகல மேம். ஓகே. ஆனா நான் 5G தான் யூஸ் பண்றேன். மேபி அது வைஃபைன்றனால அது தெரியல போல. தெரியல மேம். அது எனக்கும் இல்லைன்னா செக் பண்ணி வேணா சொல்றேன். நான் செக் பண்ண வரைக்கும் லான்ச் ஆகல மேம். ஓகே மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் என்ன மாதிரி டைப்ல கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட மொபைல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து ஸ்வைப் பண்றப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல தெரியுது பாருங்களேன். இப்போ 351 kbs அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இப்போ 202 kbs அப்படின்றது தெரியுதா? ஸோ இப்போ 202 KB வந்து பர் செகண்டுக்கு வந்து என்னோட மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதுதான் இதோட மீனிங். அப்போ 1 KBனா எவ்வளோ, இதே வந்து 1 MPனா எவ்வளோ அப்படின்ற மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிட் ஆர் 8 பிட் அப்படின்றது பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு பிட் அப்படின்றது ஒரு பைனரி டிஜிட் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து அதோட மீனிங். ஸோ இது நமக்கு தேவையில்ல. ஆனா வந்து இப்போ எல்லாமே வந்து பைட்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு பைட் அப்படின்னா என்னன்னா 8 பிட் சேர்ந்ததுதான் வந்து ஒரு பைட். ஸோ ஒரு பைட் அப்படின்றது ஒரு பைட் அப்படின்றது 8 பிட் சேர்ந்ததுதான் வந்து ஒரு பைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே வந்து 1 KB அப்படின்னா எத்தனை பைட்ஸ்னா 1024 பைட் சேர்ந்தது 1 KB. 1 MP அப்படின்னா 1024 KB சேர்ந்தது 1 MP. அதாவது இந்த அதாவது லெஃப்ட் சைட் ரைட் சைட்ல இருக்க நம்பர் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 KB அப்படின்றது 1024 பைட்ஸ் அப்படின்னு இருக்கா. அதே 1 MPயா மாறுறப்போ இந்த சைட் ரைட்ல இந்த KB இங்க அப்படியே KBயா கன்வெர்ட் ஆயிருக்கும். 124 KB ஈக்குவல் டு 1 MPயா வந்திருக்கும். அதே வந்து 1024 MP அப்படின்றது 1 GBயா வந்திருக்கும். 1024 GB அப்படின்றது 1 TBயா வந்திருக்கும். இதுதான் வந்து சிம்பிள் டிஃபரன்ஸ். ஆனா பேசிக் காமன் டேர்ம் என்ன அப்படின்னா 1024 அப்படின்றது தான் காமன் டேர்ம். அது வந்து KBயா GBயா MPயா அப்படின்றது பக்கத்துல இருக்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து மாறுபடும். அண்ட் தென் இதுல என்ன மாதிரி இன்னும் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா GB அப்படின்னா ஜிகாபைட், TB அப்படின்னா டெராபைட், PB அப்படின்னா பெட்டாபைட். ஸோ மேக்சிமம் இந்த PB வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டது இல்லை. இதனால நம்ம படிச்சு வச்சுக்கலாம்.
இபி அப்படின்னா எக்ஸாபைட், இசட்பி அப்படின்னா ஜெட்டாபைட், ஒய்பி அப்படின்னா எட்டோபைட். ஸோ அது வரைக்கும் தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாட்டாங்க மேக்சிமம். அப்போ இது வந்து கொஞ்சம் மெமரி பண்ணி தான் மேம் ஆகணும். ஏன்னா வந்து அப்பதான் நம்மளால எக்ஸாம்ல அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து அந்த ஜிபி எம்டி அதெல்லாமே வந்து ஈஸியா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் கம்ப்யூட்டரோட நெட்வொர்க் டைப்ஸ். ஸோ பேசிக்கா கம்ப்யூட்டர் வந்து 4 டைப்பா நெட்வொர்க்கை 4 டைப்பா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லேன், லோக்கல். இதுக்கும் வந்து அதாவது இப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறத விட லேன்க்கு வந்து அப்ரிவேஷன் கொடுங்க, மேன்க்கு வந்து அப்ரிவேஷன் கொடுங்க, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் அதிகம் கேட்பாங்க. ஸோ அப்போ அப்ரிவேஷன் ரொம்ப முக்கியம் இந்த யூனிட் பொறுத்த அளவுக்கு. ஸோ லேன் அப்படின்றது லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மேன் அப்படின்றது மெட்ரோபொலிட்டிஷியன் ஏரியா நெட்வொர்க், வேன் அப்படின்றது வைட் ஏரியா நெட்வொர்க், பேன் அப்படின்றது பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது வந்து இதோட வேர்டிங்ஸை வச்சே நமக்கு இது என்ன டைப் ஆஃப் நெட்வொர்க் அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த நெக்ஸ்ட் இமேஜ் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வேன் அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ ஹோல் வேர்ல்டுல வந்து யூஸ் பண்ற ஒரு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் நெட்வொர்க் பேர் வந்து வேன். ஸோ நிறைய ஸ்பேஸ் வந்து கவர் ஆயிருக்கும் ஒரு இன்டர்நெட். ஸோ அதுதான் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் வந்து மேன் மெட்ரோபொலிட்டிஷியன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா ஸோ வேர்ல்டுல இருக்க ஒரு சில சிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சென்னையில ஒரு டைப் ஆஃப் நெட்வொர்க் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து மெட்ரோபொலிட்டிஷியன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் அடுத்தது சப்டிவைட் ஆகுறது என்ன அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா இப்ப சென்னையிலேயே ஒரு ஆர்கனைசேஷன்ல இன்ட்ரா நெட் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இப்ப அதுலயுமே பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னா அந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கிற ஒரு பில்டிங்ல இல்ல ஒரு ரூம்ல மட்டும் வேன். ஸோ வேன் அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க். இதோட நேமே வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ரொம்ப பெரிய ஏரியா. அப்ப அதுக்குதான் அந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ஒரு வேர்ல்டு வைட் வந்து ஒரு ஒரு குளோப் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ குளோப்ல எல்லாருமே யூஸ் பண்றோம் ஒரு நெட்வொர்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில ஃபுல்லாவே வந்து நம்ம ஜியோ நிறைய யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு வேன். ஸோ வைட் ஏரியாவை கனெக்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்து வேன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் அதுக்கு அடுத்தது என்ன டிவைட் ஆகும் அப்படின்னா மேன் அப்படின்னு மெட்ரோபொலிட்டிஷியன் ஏரியா நெட்வொர்க். ஸோ மெட்ரோபொலிட்டிஷியன் அப்படின்றது ரொம்ப எப்படி சொல்றது, வேர்ல்டுல இருந்து ஒரு பர்டிகுலர் சிட்டி. ஃபார் சென்னை அப்படின்னா சென்னையில இப்போ ஜியோ விட வோடாஃபோன் அதிகமா யூஸ் பண்றவங்களா இருக்கும். இல்ல வேற ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் நெட்வொர்க் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ அப்ப அது வந்து மெட்ரோபொலிட்டிஷியன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கை அந்த சிட்டில அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து மேன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் அதுக்கு கீழே வர்றது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இப்போ சென்னையில ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் நெட்வொர்க் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து லேன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் அதுலயுமே ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு பில்டிங்ல மட்டும் தனியா வேற நெட்வொர்க் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஸோ ஃபர்ஸ்ட் குளோப் அப்படின்றது வேன் வைல்ட் ஏரியா நெட்வொர்க், பர்டிகுலர் சிட்டி அப்படின்றது மெட்ரோபொலிட்டிஷியன் ஏரியா நெட்வொர்க், அண்ட் தென் அதுலயே பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் அப்படின்றது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ பர்டிகுலர் ஒரு பில்டிங் ஆர் ரூம் அப்படின்றது பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே மேம். இதுல இருந்து எப்படிமா கொஸ்டின் கேட்பாங்க அந்த இதுல லோக்கல் இருந்து ஏரியா அதெல்லாம்? அப்படி அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் அதாவது அப்ரிவேஷன் கேட்பாங்க மேம். இல்ல சரி அப்படின்னா சரி. ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்துருவாங்க. ஒரு ஆர்கனைசேஷன்ல இந்த டைப் ஆஃப் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்றாங்க, குளோபல் லெவல்ல இந்த டைப் ஆஃப் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருப்போம் எலக்ட்ரானிக் மெயில். ஸோ அதுல என்னென்ன சிசினா என்ன, பிசிசினா என்ன அப்படின்றது பார்த்திருப்போம். இதுல ஒரு மூணு எக்ஸ்பிளனேஷன் அப்ரிவேஷன் பத்தி சொல்லியிருப்பேன். ஐஎம்ஏபி இன்டர்நெட் மெசேஜ் ப்ராசஸ் புரோட்டோகால், எஸ்எம்பிடி சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், பிஓபி3 அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால் 3. ஸோ இந்த ஸ்பெசிபிக்கா இந்த புரோட்டோகால்ஸ் மட்டும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஎம்ஏபி இன்டர்நெட் மெசேஜ் அசஸ் புரோட்டோகால். ஸோ எதுக்கு இந்த புரோட்டோகால் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா
நம்மளோட மெயில்ல எல்லா மெயிலும் வருது இல்ல, அந்த மெயில் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த புரோட்டோகால் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்எம்பிடி, சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஒரு மெயிலை நம்ம சென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த எஸ்எம்பிடி. நெக்ஸ்ட் வந்து POP3, போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால் 3. ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஒரு மெயில்ல இருந்து ஏதாவது ஒரு ரீசன்ட் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு POP3 தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில மெயில் டவுன்லோட் பண்ணும்போது இது வந்து வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது நான் செக் பண்ணல, இது வந்து ஹார்ம்ஃபுல்லா இருக்கும், இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி மெசேஜ் கேட்கும். ஸோ அப்பெல்லாம் வந்து இந்த POP3 புரோட்டோகால் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த POP3 புரோட்டோகால் வந்து ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா நம்மளோட ஃபைல்ஸ், ரீசெண்டா இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு ஹார்ம்னஸும் இல்லாம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த 3 புரோட்டோகாலோட மெயின் ஒர்க். இதுல எதுவும் இப்போ டவுட்ஸ் இருக்கா இந்த மேம்? POP3 வந்து நம்ம ஏதாவது சாஃப்ட்வேர் மாதிரி போடணுமா இல்ல எப்படிப்பா? இல்ல மேம், அது டிஃபால்ட்டா ஜிமெயிலே இருக்கும், ஒரு மெயில்லயுமே இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம ஃபைல் வந்து பண்ணும்போது அது வந்து வைரஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கும். இந்த ஃபைல்ல இருந்து நமக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லுமே இருக்காது. சப்போஸ் அப்படி ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ண போறப்ப இது வந்து செக் பண்ணல, இது வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லி நமக்கு காமிக்கும். எந்த ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல மேம், அது மெயிலே இருக்கு ஒன் ஆஃப் த புரோட்டோகால். அப்புறம் ஆன்டிவைரஸ் போடணும் மேம் அது ஜிமெயிலுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்மளோட லேப்டாப்ல இப்ப பென்ட்ரைவ் மூலமா வைரஸ் வரலாம், இல்ல வேற ஏதாவது ஓகே வெப்சைட்ஸ் ஓகே மூலமா ஓகே வைரஸ் ஓகே வரலாம், அதெல்லாம் வரலாம்ல. சரிம்மா ஓகே. நெக்ஸ்ட் வந்து யூஆர்எல் அப்படின்னா என்ன, யூஆர்எல்ல டொமைன் நேம் அப்படின்னா என்ன, ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபியூஸா இருக்கும். அதெல்லாம் கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம 1 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். இப்ப யூஆர்எல் அப்படின்றது நம்ம வெப்சைட் மேல அட்ரஸ் பார்ல ஷோ ஆகும்ல, இதுதான் வந்து யூஆர்எல். ஸோ இது இந்த ஃபுல் இதுக்கு அப்புறமும் இன்னும் நிறைய இருக்கும். அதெல்லாமே சேர்த்துதான் நம்ம யூஆர்எல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ யூஆர்எல்ல பார்ட்டா அது வந்து சொல்றாங்க, பிரிக்கிறாங்க. ஸோ இப்படி டிவைட் பண்ணி நம்ம படிச்சு வச்சுக்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா சப்போஸ் ஒரு யூஆர்எல் எக்ஸாம்பிளா கொடுத்துட்டு இதுல எது டொமைன் நேம், எது சப் டொமைன் நேம், எது டாப் டொமைன் நேம், அந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதனால அதை மட்டும் நம்ம படிச்சு வச்சுக்கலாமா. ஸோ இந்த HTTPS அது வந்து ./ அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு கோடிங் பண்ணோம், இல்ல ஏதாவது வந்து ஒரு C++, ஜாவா இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இதுலதான் ஆரம்பிக்கும், இந்த வேர்டிங்ல தான் ஆரம்பிக்கும். அப்ப அது வந்து நம்ம புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் அதுக்கு பக்கத்துல பிளாக் அப்படின்றது இருக்கு. அந்த பிளாக் அப்படின்றது என்ன அப்படின்னா சப் டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் example.com அப்படின்றது அதுக்கு பேர் வந்து எக்ஸாம்பிள் தனியா பிரிக்கிறாங்க, .com வந்து தனியா பிரிக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்றது டொமைன், .com அப்படின்றது டாப் லெவல் டொமைன். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்துருப்போம். .com அப்படின்றது ஆர்கனைசேஷனுக்கு, .net அப்படின்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு, அந்த மாதிரி பார்த்துருப்போம். இது வந்து டாப் லெவல் டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ டொமைன்ல 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க நேம் வந்து சப் டொமைன், செகண்ட் இருக்க நேம் தான் வந்து டொமைன், தேர்ட் இருக்க டொமைன் நேம் வந்து டாப் லெவல் டொமைன் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த 3த்துக்குமே நடுவுல ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு புரோட்டோகால், அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து சப் டொமைன், அடுத்து இருக்கிறது டொமைன், அதுக்கு அடுத்து இருக்கிறது டாப் லெவல் டொமைன். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு அந்த அளவு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு சப் ஃபோல்டர் ஸ்லக் அப்படின்றது, இப்போ ஒரு விக்கிபீடியா ஓப்பன் பண்றோம், அந்த விக்கிபீடியால ஹைப்பர் டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ளூ கலர் டெக்ஸ்ட் இருக்குன்னா அதை கிளிக் பண்றப்ப நமக்கு இன்னொரு டெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுல இருக்க ஒரு டெக்ஸ்ட் கிளிக் பண்றப்ப இன்னொரு டெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைட்ல நம்ம எந்தெந்த டேப் யூஸ் பண்றோம் அது எல்லா இன்ஃபர்மேஷனே வந்து ஸ்டோர் ஆகிக்கிட்டே வரும். அந்த டேப் ஓப்பன் ஆக அது எந்த டேப் அப்படின்றது அந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுதான் வந்து நம்ம சப் ஃபோல்டர் அண்ட் ஸ்லக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஹைப்பர் லிங்க் ஓப்பன் பண்றது சப் ஃபோல்டர், அதுக்கு அடுத்து இருக்க ஹைப்பர் லிங்க்ல ஓப்பன் ஆகி அடுத்த ஃபைல் ஓப்பன் பண்றது ஸ்லக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் அவ்வளோக்கா கேட்கறது இல்லை, ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க நாளும் கேட்கறாங்க. ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா மேம்? நோ மேம், நோ. ஸோ இதே மாதிரி ஐபி அட்ரஸும் கேட்பாங்க.
அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஐபி அட்ரஸ்னா என்ன, அது எத்தனை நம்பர்ஸ்க்கு அடுத்தது வந்து புள்ளி வைக்கணும், IP6னா என்ன, IP4னா என்ன, அது எல்லாமே வந்து டீட்டெயிலா பார்க்கலாமா. இப்போ வந்து கொஷின் செக்ஷன் போயிடலாம். 15 மினிட்ஸ் இருக்கு. மேம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மேம் சொல்லுங்க மேம். மேம் இந்த 5G வந்து இந்தியால 2022 அக்டோபர் லான்ச் பண்ணிருக்காங்க. அது யாரா பாயிண்ட் எடுக்கன்னா எடுத்துக்க சொல்லுங்க மேம். ஏன்னா மேபி क्वेश्चन இது வந்துச்சு. இல்ல மேம், நான் பாக்குறேன் மேம், நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஏன்னா நம்ம இந்தியால இருக்க எல்லா இதுலயுமே வந்து இன்னும் வரல மேம். நான் இருந்தாலும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன் மேம். ஓகே, நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க, பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹைபிரிட் கம்ப்யூட்டர். ஒரு ஹைபிரிட் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ரிசம்பிள்ஸ் டிஜிட்டல் கம்ப்யூட்டர், ரிசம்பிள்ஸ் அண்ட் அனலாக் கம்ப்யூட்டர், ரிசம்பிள்ஸ் போத் டிஜிட்டல் அண்ட் அனலாக் கம்ப்யூட்டர், நன் ஆஃப் தி அபோவ். ஒரு ஹைபிரிட் கம்ப்யூட்டர் அப்படின்றது இப்ப நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே ஹைபிரிட் கம்ப்யூட்டர் தான். ஸோ டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ல பட்டன்ஸ், அதாவது கீபோர்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ல டிஸ்பிளே இருக்கும், அனலாக் கம்ப்யூட்டர்ல கீபோர்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்ப நம்ம வச்சிருக்க ஹைபிரிட் கம்ப்யூட்டர் எது ரெண்டும் சேர்ந்தது? ரெண்டும் சேர்ந்தது நீங்களே சொல்லிட்டீங்களே அப்படியா? ஆப்ஷன் சி. ஆமா மேம். இதுவும் இல்லாம முன்னாடியே ஆன்சரையும் காமிச்சிட்டீங்க மேம். சரி மேம். So next question ma'am, with respect to computers, which of the following groups consist of volatile memory? So volatile memory அப்படின்னா என்னன்றது திங்க் பண்ணுங்க, அப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்க மேம். ஆப்ஷன் ஏ, ரேம் அண்ட் பென் டிரைவ். ஸோ நீங்க ரெண்டுத்தையுமே வந்து volatile memory தானா அப்படின்றத செக் பண்ணணும். அண்ட் தென் பி ஆப்ஷன், ஹார்ட் டிஸ்க் அண்ட் ரோம். சி ஆப்ஷன், ரேம் அண்ட் ஹேக் மெமரி. டி ஆப்ஷன், ஹேக் அண்ட் ரோம். ஆப்ஷன் பி ஆர் சி. ஏ இல்லனா சி இருக்கும் மேம். ரேம் வந்து ஆப்ஷன் ஏ, ஏ ஆர் சி. பென் டிரைவ் எப்படி மேம் பிரைமரி மெமரியில வரும், volatile வரும்? ஆப்ஷன் பி ஆர் சி சி மேம். சி ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் மேம் கரெக்ட். ஏன்னா volatile memory அப்படின்னாலே ஏன்னா RAM தான். ரேம்ன்றது தெரிஞ்சிச்சு, volatile மெமரிஸ்ல ரேம் வரும் தெரிஞ்சிச்சு, நான் volatile தான் ரோம் வரும். அப்ப அந்த ஆப்ஷன் நமக்கு எலிமினேட் பி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் எலிமினேட் ஆயிடும். அண்ட் தென் இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, பென் டிரைவா ஹேக்கா அப்படின்றது பார்க்கணும். மெமரியோட ஹையராக்கி ப்ராசஸிங் டைம்ல நான் சொன்னேன், ஹேக் மெமரி ரெஜிஸ்டர் இது எல்லாமே வந்து ரோம்ல தான் வரும். ஆனா வந்து ப்ராசஸிங் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப அது எல்லாமே வந்து ஹேக் மெமரியில வரும். அதனாலதான் அந்த இடத்துல உங்களுக்கு ஹேக் அப்படின்ற கன்ஃபியூஸ் பண்ற ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, பென் டிரைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ பென் டிரைவ் கண்டிப்பா வந்து பிரைமரி மெமரிலேயே இல்ல. பிரைமரி மெமரிக்குள்ள வந்தாதான் நம்ம வந்து ரேமா ரோமா அப்படின்றதே பிரிப்போம். அப்ப அது செகண்டரி மெமரியில தான் வருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப்ஷனை அடிச்சிடணும். ஸோ அப்போ சி ஆப்ஷன் தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங். இது வந்து ஆக்சுவலா எஸ், ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் டிவைசஸ். செகண்ட் லிஸ்ட்ல இருக்குது அப்படின்னா அந்த டிவைசஸ் வந்து எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, எதை வச்சு அந்த டிவைஸ் வந்து டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்றது. இதை கொஞ்சம் லாஜிக்கா நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே எலிமினேட் பண்ணி கரெக்டா சொல்லிடலாமா. ஒண்ணு ஆப்ஷன் ஏ இல்ல ஆப்ஷன் சியா இருக்கணும். ரேம் அப்படின்றது volatile memory. அதேதான் மேம், அதேதான். அதனால வச்சிருந்தோம். இப்ப ஹார்ட் டிஸ்க் வந்து செகண்டரி மெமரின்னு சொன்னீங்க. ஆனா ஹார்ட் டிஸ்க் செகண்டரி மெமரில இங்க என்ன வரும்னு யோசிக்கணும்.
அப்ப செகண்டரி மெமரியில எதை வச்சு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்றது யோசிங்க மேம். ஆப்டிகல் மெமரினா சரி என்னன்னே அப்ப தெரியாது. இல்ல. ஓ மை காட். மேம் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி ஐயோ இல்ல 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 வராது. சாரி சாரி வராது வராது. ஆப்ஷன் சி மேம். ஃபிளாஷ் மெமரினா என்னப்பா? ஃபிளாஷ் அண்ட் மேம் மேக்னெட்டிக்ல பென்டிரைவுக்கு தான் டவுட் இன்னொரு இருக்கு. நேம் கூட சொன்னேன், ஃபிளாப்பி ஆமா, டிஸ்க். ஃபிளாஷ் யூஎஸ்பின்னு சொன்னீங்க அதுவா? அது கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் மேம். அதான் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்னும் டிக்கு ஃபோர்த் 4 ஒன்னும் கரெக்டா தெரியும், ஏக்கு 2 கரெக்டா தெரியும். அதுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப இல்ல வந்து எனக்கு அந்த பென்டிரைவ் வந்து பென்ட்ரைவ் ஃபிளாஷ் என்ன மெமரி. மெமரின்னு கன்ஃபியூஸா இருந்துச்சு. நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க, அப்ப கரெக்டா ஏ தான். எஸ். ஸோ பென்டிரைவுக்கு வந்து இனிஷியலா நம்ம ஃபிளாப்பி டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதை ஃபிளாப்பி மெமரி, ஃபிளாஷ் மெமரி அப்படின்னா அதுக்கு வந்து டினோட் பண்ணுவாங்க மேம். அப்போ அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன். ஹார்ட் டிஸ்க் வந்து மெயினா ஹார்ட் டிஸ்க்ல எப்படி வந்து இதெல்லாம் ஸ்டோர் ஆகும், மெமரி எல்லாம் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வீடியோ கேசட்ல எப்படி மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்றோம், அதே கான்செப்ட் தான். ஆனா அது நம்ம லேப்டாப்குள்ள இருக்கு. அதுலயும் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த மேக்னெட் தான் வந்து யூஸ் ஆகுது. அப்போ அதனால ஹார்ட் டிஸ்க்கு வந்து நம்ம மேக்னெட் வந்து மேட்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து சிடி அப்படின்றதுக்கு ஆப்டிக்கல் மெமரி அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, சிடி டிஸ்க் எல்லாம் வாங்குறப்போ வந்து அதுல மேல எழுதியிருப்பாங்க பாருங்களேன், ஆப்டிக்கல் டிஸ்க், ஆப்டிக்கல் சிடி அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. அதனாலதான் அதை ஆப்டிக்கல் மெமரி அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம். ஸோ ரேம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே தெரியும், வலட்டைல் மெமரி அப்படின்னு. இப்படிதான் வந்து மேட்ச் பண்ணுவாங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் இதுவும் வந்து ஒரு ஜென்ரல் கொஷின். டே டு டே லைஃப்ல ஹேக்கிங் அப்படின்னா என்ன, அதுக்கு மீனிங் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சாலே நம்மளால இந்த கொஷின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் வாட்டி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஸ்பைவேர்லாம். ஆமா மேம், கேட்டிருந்தாங்க மேம். ஸ்பேம் அப்படின்றது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல அதிகமா யூஸ் பண்ணுவோன்றது யோசிங்க. ஆமா, ஆப்ஷன் 1. ஆப்ஷன் ஸ்பேம் வந்து ஸ்பைவேர் அப்படின்றது ஆப்ஷன் பி இல்லனா ஆப்ஷன் சி வருமா? ஆப்ஷன் சொல்லுங்க. ஆப்ஷன் பி மேம். ஸ்பேம் வந்து இமெயில தானே யூஸ் பண்ணுவோம். பி இல்லனா ஆப்ஷன் சி. சி இன்னொரு க்ளூ ஆப்ஷன் கொடுக்குறேன். வந்து சி ஸோ மேம். ஸ்பைவேர் அப்படின்றது ஒன் ஆஃப் த வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேம் ஆப்ஷன் சிக்கு வந்து 3 தானே, ஐடென்டிஃபை ஃப்ராட் தானே. ஸோ எது மூலியமா நம்மளோட பர்சனல் டேட்டாவெல்லாம் வந்து இல்லீகலா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது யோசிங்க. மேம் ஆப்ஷன் பி தானே ஆன்சர். ஏமா ஸ்பேம் வந்து இல்லீகல் இல்ல டியா? ஆப்ஷன் ஏனா ஹேக்கிங்னா ஹேக் பண்றது என்ன மேம்? ஹேக்கிங் ஹேக் பண்ணி நம்மளோட ஓகே இல்லீகல் ஓகே டேட்டாஸ் ஓகே. எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க மேம். அதனாலதான் இதுக்கு வந்து இந்த ஆப்ஷன். சரி, அதே மாதிரி ஸ்பேம் அடுத்தது என்ன வரும்? phishing. மேம் ஸ்பேம் ஸ்பேம்க்கு வந்து நம்ம எங்க நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், நம்ம மெயில்ல எனக்கு ஒரு ஸ்பேம் மெயில் வந்திருக்கு, அந்த மெயிலோட சைட்லயே பார்த்தோம் அப்படின்னா டிராஃப்ட், ஸ்பேம், இன்பாக்ஸ், சென்ட் அதெல்லாம் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் பார்த்தோம்னா அதுல ஆனா தெரியும். ஸ்பேமோட அப்போ வேலை வந்து இல்லீகலா யூஸ் பண்றது தானே ஸ்பேம். இல்ல மேம், ஸ்பேம் அப்படின்றது தப்பான இன்ஃபர்மேஷனோ இல்ல தப்பான ஒரு டேட்டாவோ நமக்கு மெயிலுக்கு வர்றதுதான் வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லுவோம். ஓகே 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 ஹேக்கிங் அப்படின்றது நமக்கு தெரியாம நம்மளோட டேட்டாவை திருடுறது பேர் தான் வந்து ஹேக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மெயில்ல And ஒரு then ஆப்ஷனே வந்து இருக்குல்ல ஸ்பேம்னு. ஸ்பேம் நிறைய இடத்துல வந்து சொல்லுவாங்க மேம், இந்த மாதிரி மெயில் எனக்கு ரிசீவ் ஆகலைன்னா ஸ்பேம்ல போய் பாருங்க, ஸ்டோர் ஒருவேளை ஆயிருக்கும். இருந்திருக்கும் ஓகே ஓகே அப்படின்ற ஓகே மாதிரி சொல்லுவாங்க மேம். ஓகே. அண்ட் தென் வந்து ஸ்பைவேர் அப்படின்றது gives the originator access to all the data entered by the keyboard. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போறோம், இல்ல நமக்கே தெரியாம ஒரு கீஸ் வந்து ப்ரெஸ் பண்றப்போ அது வந்து வெப்சைட்ல வைரஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஸோ அது மூலயமா நம்மளோட லேப்டாப்புக்கு வர்றதுதான் வந்து ஸ்பைவேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் பிஷிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃப்ராடை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அதாவது ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து பிஷிங் அப்படின்னு பேரு. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறதுனால
அது மூலியமா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் மேம். ஸோ அந்த நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ல எல்லாம் போடுவாங்க இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் எல்லாம். ஸோ அதை வச்சும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப இங்க இந்த ஸ்பை தான் மேம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு. ஸ்பைனா அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியுமா இந்த ஃப்ராட் யாருன்னு தெரிய வைக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஸ்பை எடுத்து அதுதான் இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிருக்கு. அதுக்குதான் நம்ம கரெக்டா எந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்டா தெரியுமோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி நம்மளோட கெஸ்ட்ல போட்டோம் அப்படின்னா நம்ம அது தப்பா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு சில நேரத்துல எக்ஸாம்ல உட்கார்ந்து இருக்கும்போது நமக்கே நம்மள மீறியே அதை திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரி, அது தெரியும் நமக்கு இதுதான் இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட், ஆனா இதுக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கேன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டு வந்துருவோம் தப்பான ஆப்ஷனை போய். அதனால அந்த மாதிரி நமக்கு எது கரெக்டா தெரியுமோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம ஆன்சரை மூவ் பண்ணணும் மேம். இந்த டார்ஜன் ஹார்சஸ். ஸோ டார்ஜன் அப்படின்றது ஒன் ஆஃப் த வைரஸ். அது ரீசெண்ட் டேஸ்ல இப்ப நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ டார்ஜன் அப்படின்றது என்ன, எதை வந்து ஹார்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. A software that gathers the information by monitoring a malicious program, often disguised as legitimate software or virus that can replicate themselves, search automatically for an item on the internet. இதுல வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது பி ஆப்ஷன் ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாலிஷியஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற வேர்ட் மட்டும் புரியும். அப்ப நமக்கு வந்து பியா சியா அப்படின்ற கன்ஃபியூஷன்ல பி புரியாத இருக்கு, அப்ப அதுவாதான் இருக்கு அப்படின்னு போய் சூஸ் பண்ணிடுவோம். இதுக்கு என்ன ஆப்ஷன் அவன் இருக்கும்? தெரியல மேம், சொல்லிடுங்க நீங்களே. பி ஆப்ஷன் தான் மேம் கரெக்ட். ஸோ டார்ஜன் அப்படின்றது வைரஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா அது வைரஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கிரியேட் ஆகுது. மேஜரா நம்ம எந்த இதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஆனா டார்ஜன் அப்படின்றது எப்படின்னா நம்மளோட ஹோல் சிஸ்டமையுமே இல்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்க இதையுமே வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. அப்ப அது மாலிஷியஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பக்கத்துல இருக்க வேர்டிங்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் மாதிரி வந்து ஃபுல்லா வந்து எல்லாத்தையுமே அழிச்சிடும் அப்படின்ற மீனிங்ல வர்றதுதான் மேம் டார்ஜன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஒன் மினிட் பேக் போங்களேன், நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே 1 minute. Okay ma'am, thank you. Okay. So next, what type of non-volatile memory would most likely store firmware like a computer's BIOS? BIOS na BIOS na basic input output system. So input devices output devices எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறது மதர் போர்ட். ஸோ அதுதான் வந்து நம்ம பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அப்ரிவேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா எந்த நான் வாலடைல் மெமரி வந்து பிஓஎஸ் மெமரி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றது கேட்கறாங்க. ஸோ இதுல நான் வாலடைல் மெமரி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த கொஸ்டின். ஆப்ஷன் பி மேம். பி தான் வந்து கரெக்ட். இதுல பார்த்தோம் அப்படின்னா ரேமும் வாலடைல், ஹார்ட் டிஸ்க் வந்து செகண்டரி, டேப் டிரைவும் செகண்டரி. பி மட்டும்தான் வந்து ரோம், அதுதான் வந்து நான் வாலடைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. And the next full form of the abbreviation of OCR. So OCR அப்படின்றது இன்புட் அவுட்புட் டிவைசஸ்ல படிச்சிருக்கோம். ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ மேம். எஸ், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன். ஸோ இதே மாதிரி வந்து OMR அப்படின்றதுக்கும் நம்ம படிச்சிருப்போம் மேம். அதுவும் வந்து இந்த மாதிரி படிக்கிறப்போ அதை ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். And the next question, a computer network enables 2 or more computers to. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வந்து 2 அல்லது அதுக்கு மேல இருக்க கம்ப்யூட்டரை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்றதுதான் இந்த கொஸ்டின். அப்படின்னா என்ன, எதுக்காக அது கனெக்ட் பண்ணுது அப்படின்றதுதான் மீனிங். ஆப்ஷன் ஏ இன்க்ரீஸ் த ஸ்பீட், ஆப்ஷன் பி ஷேர் டேட்டா அண்ட் ஹார்ட்வேர் ரிசோர்சஸ், ஸோ இன்க்ரீஸ் த நெட்வொர்க், மானிட்டர் த சாஃப்ட்வேர். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி.
ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, இன் பியர் டு பியர் நெட்வொர்க் தேர் இஸ் நோ சென்ட்ரல் serve. Instead, each computer can act as a server as well as a client. So peer to peer அப்படின்னா தனி, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் தனி அப்படின்றத அங்க மென்ஷன் பண்றாங்க. அண்ட் தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து LAN இஸ் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கிரியேட்டட் ஃபார் இண்டிவிஜுவல் பர்சன். ஸோ லேன்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ங்கிறது கரெக்ட், ஆனா அது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்காக மட்டும் கிரியேட் பண்றாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க். ஸோ அப்ப அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது தப்பு எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இல்ல ரெண்டுமே ஆப்ஷன் ரைட்டா? 2 ஸ்டேட்மெண்ட் வந்து லோக்கல் தானே, அது அப்போ இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வராது. ஆப்ஷன் 2 வந்து ஃபால்ஸ். கரெக்டா மேம்? எஸ் மேம். ஆப்ஷன் 2 ஃபால்ஸ். ஆப்ஷன் 1 மேம். பியர் டு பியர்னா ஆர்கனைசேஷனா இல்ல இண்டிவிஜுவல் பர்சனா? இண்டிவிஜுவல் மேம், இண்டிவிஜுவல் மேம். ஒரு சிங்கிள் பர்சன் டு பர்சன் நெட்வொர்க் வந்து நோ சென்ட்ரல் சர்வர். அதாவது என்ன இந்த சென்டென்ஸோட மீனிங்னா, ஒரு பர்சனுக்கும் இருக்க கம்ப்யூட்டருக்கு நடுவுல எந்த லிங்க்கும் இல்ல. ஆமா மேம், கரெக்ட் தான். சோ இதுக்கு அப்ப மீனிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஆ, பியா? அதான். ஆமா இல்ல மேம். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். சி 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 ஆப்ஷன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன மீனிங்னா, இப்போ அதாவது ஒரு நெட்வொர்க் இருக்கு, ஆனா வந்து 2 கம்ப்யூட்டரும் வேற வேற இதுல வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அதுக்கு சென்ட்ரல் நெட்வொர்க் கிடையாது. ஸோ ஈச் நெட்வொர்க்கும் தனித்தனியா அதுவே சர்வரா இருக்கும், அதுவே கிளைண்டா இருக்கும். சிம்பிள் மீனிங் 2 நெட்வொர்க்கும் 2 கம்ப்யூட்டரும் வேற வேற நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் இதோட மீனிங். இந்த செக்ஷன்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா மேம்? அவங்க அதுல வந்து அந்த டேர்ம் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா மேம்? பீர் டு சேஞ்ச் பீர் பண்ணிக்கிறாங்க. கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஆமா மேம், கண்டிப்பா அப்படிதான்